இந்த 25 ஆண்டு கால தேர்தல் அரசியலிலும் இதை நிரூபித்து காட்டியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இதை உறுதிப்படுத்தி காட்டியிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். தேர்தல் அரசியல்னா காம்ப்ரமைஸ் தான் அர்த்தம். தேர்தல் அரசியல்னா சமரசம். தேர்தல் அரசியல்னா கரப்ஷன் தான் அர்த்தம். தேர்தல் அரசியல்னா சந்தர்ப்பவாதத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வதுதான் தேர்தல் அரசியல். ஆனால் அதிலும் புதுமையை படைப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். இந்தியாவிலேயே வேறுபட்டு இருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். எந்த சூழலிலும் சாதியவாத சக்திகளோடும் மதவாத சக்திகளோடும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் எவ்வளவு பின்னடைவை சந்திக்க நேர்ந்தாலும் அவர்களோடு தேர்தல் உறவை கூட வைத்துக் கொள்ள மாட்டோம். இதை டிக்ளேர் செய்யறது கூட ஒரு கட்ஸ் வேணும், அதுக்கு ஒரு தில்லு வேணும், அதுக்கு ஒரு கெத்து வேணும். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு தான் இந்திய அரசியலில் உண்டு. நாங்க டிக்ளேர் பண்றோம், சாதியவாதிகளோடும் மதவாதிகளோடும் எந்த சூழலிலும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எவனோ வழியில போனவன் அண்ணன் வணக்கம்னு ஒரு சீட்டை கொடுத்தான், வாங்கி பார்த்தா அது மாநாட்டு. உடனே பத்திரிகையில செய்தி போடுறான், பௌர்ணமினா சித்திரை முழுநிலவு நிகழ்ச்சிக்கு திருமாவளவனுக்கு அழைப்பு. உடனே தினமலர்காரன் கொட்டை எழுத்து போடுறான், அது 2 பேரும் ஒன்னா ஆக்கிறதுக்கு திமுக தலைவர் முயற்சிக்கிறாரு, 2 பேரும் சமரசமாக போறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு நிலையில் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்து 10 இடங்களில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறோம்? நாக்க வழிக்க போறோமா? என்ன செய்ய போகிறோம்? ஒண்ணுமே வேண்டான்னு நாங்க இருந்தாலும் இருப்போமே தவிர பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு சாதியவாத சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு 10 பேரை உள்ள அனுப்புறதுக்கு நான் கட்சியை நடத்த தேவையில்லை. அந்த அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை ஒருபோதும் திருமாவளவன் எடுக்க மாட்டான். கைகோர்த்து களமாட வேண்டும் என்று விரும்பினோம், கைகோர்த்தோம், களமாடினோம். ஆனால் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக என்னை மட்டும் தனிமைப்படுத்தி என்னை ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தலித் அல்லாத சமூகங்களுக்கும் எதிரி என்று காட்டி என் உயிருக்கே உலை வைக்கக்கூடிய அளவுக்கு போனவர்கள். அதையெல்லாம் மறந்துவிட முடியுமா? அப்படி என்ன பதவி சுகம்? அப்படி அவர்களோடு சமரசம் செய்து கொண்டு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தேவையே இல்லை. ஒருபோதும் அந்த அரசியலை செய்ய மாட்டோம். திருமாவளவனை புரிந்து கொள்ள இன்னும் சில காலம் தேவைப்படும். விடுதலை சிறுத்தைகளை புரிந்து கொள்ள இன்னும் உங்களுக்கு பக்குவம் தேவைப்படும். சராசரி அரசியல்வாதிகளைப் போல சமரசம் செய்து கொள்ளுகிற சராசரி அரசியல்வாதிகளைப் போல எங்களை நீங்கள் எடை போட்டு பார்க்கிறீர்கள். அது ஒருபோதும் நடக்காது. நாங்கள் எந்த சமூகத்திற்கும் பகை அல்ல. சில கட்சிகள், சில அமைப்புகள். இந்து சமூகத்திற்கு நாங்கள் எதிரிகள் இல்லை. 5 சமூகத்தை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுகிற பாஜக RSS நாங்கள் எதிர்க்கிறோம், விமர்சிக்கிறோம், அம்பலப்படுத்துகிறோம். பாஜகவை எதிர்ப்பதால் நாங்கள் இந்துக்களை எதிர்ப்பதாகாது. RSS நாங்கள் விமர்சிப்பதால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் நாங்கள் விமர்சிப்பதாக பொருளாகாது. பாமகவை எதிர்ப்பதால் நாங்கள் வன்னியர் சமூகத்தை எதிர்ப்பதாகாது. எங்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் வாழ்கிறோம், வசிக்கிறோம். கோயம்பேட்டிலே வந்து பாருங்கள், எவ்வளவு தோழர்கள் வன்னியர்களும் ஆதி திராவிடர்களும் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். எல்லா சமூகங்களை சார்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது போன்ற நெருக்கடிகளை எல்லாம் கடந்துதான் வந்திருக்கிறது. காவல்துறையில் இருப்பவர்களும் சரி, அரசியல் களத்திலே இருப்பவர்களும் சரி, ஒருவேளை மறந்து போயிருந்தால் நாங்கள் நினைவூட்டுகிறோம். எத்தனையோ அடக்குமுறைகளை தாண்டி வந்திருக்கிறோம். அதையெல்லாம் விவரிக்க முடியாது, ஒரு நிகழ்விலே சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 60 அடி உயரத்தில் திருமாவளவனுடைய மணிவிழாவை ஒட்டி 100க்கும் மேற்பட்ட இடங்களில் கொடிக்கம்பம் ஏற்றிய பிறகுதான் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு தருகிறார்கள், எல்லா கொடிக்கம்பங்களையும் அகற்றுங்கள் என்று. பாருங்க, சென்னை முழுவதும் திரும்புகிற திசையெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் விளம்பரம் இருந்தது. ஒட்டுமொத்தமாக சென்னையிலேயே விளம்பரம் எழுதக்கூடாது என்று ஆணை போட்டார்கள். கார்ப்பரேஷன் மாநகராட்சியே போய் எல்லா விளம்பரங்களையும் அழித்தார்கள்.
ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் விளம்பரம் எழுதுகிறார்கள். விளம்பரங்களை அழித்தீர்கள், விழுந்து போனோமா? கொடிக்கம்பங்களை வெட்டி சாய்த்தீர்கள், சாய்ந்து போனோமா? மாவட்டத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று தடுத்தீர்கள், நாடாளுமன்றத்திற்குள்ளே நுழைந்து விட்டோமே. கடலூர் மாவட்டத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்று தடை விதித்தீர்கள். எந்த திருமாவளவனை கடலூர் மாவட்டத்திற்குள் நுழையக்கூடாது என்று தடுத்தீர்களோ அந்த திருமாவளவன் இன்றைக்கு கடலூர் மாவட்டத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்குள்ளே ஒரு முறைக்கு 3 முறை நுழைந்திருக்கிறான். நுழையக்கூடாது என்றால் நுழைவோம், நடக்கக்கூடாது என்றால் நடப்போம், பேசக்கூடாது என்றால் பேசுவோம், கூட்டம் போடக்கூடாது என்றால் மாநாடே போடுவோம். இதெல்லாம் நான் வெறும் சவடால் விடல, வெற்றி சவடால் விடல, மேடைக்கு பேசல. இதெல்லாம் கடந்த காலங்களில் செய்து முடித்து விட்டு பேசுகிறேன், நடத்தி காட்டி விட்டு பேசுகிறோம், சாதித்து காட்டி விட்டு பேசுகிறோம். எனவே எனது அன்பு தோழர்களே, இதையெல்லாம் நீங்க ஒரு பெரிய காயமா எடுத்துக்காதீங்க. தொடச்சு விட்டு போங்க, சட்டையில பட்ட தூசி மாதிரி இப்படி தொடச்சு விட்டு போங்க. நாங்கள் கஷ்டப்பட்டோம், நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம், எங்களை மேடை போட விடலை, எங்களை டென்ஷன் ஆக்கிட்டாங்க, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் தூக்கி போட்டு போய் ஜாலியாக படுத்து தூங்குங்க. இதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதை நீ கஷ்டம்னு நினச்சா அவங்க இதையே திருப்பி திருப்பி உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் சாதாரணமாக அப்படி இடது கையால் தள்ளி விட்டு போகிற ஆட்கள் இவங்க அப்படின்னு அவங்க நினைக்கணும். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர்கள் இதற்கு என்னதான் விளக்கம் சொன்னாலும் இது நமக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான், நெருக்கடி தான். நெருக்கடி என்பது நமக்கு திருநெல்வேலி அல்வா போன்றது, அவ்வளவுதான். திருநெல்வேலி அல்வா பிடிக்குமா பிடிக்காதா? சென்னையில் இருக்குங்களா ஸ்டீம் மிட்டாய் தான் ரொம்ப பிடிக்கும். உலகத்துக்கு எங்க போனாலும் திருநெல்வேலி அல்வாக்கு இணையா ஒரு அல்வாவை நீங்க வாங்க முடியாது, அந்த டேஸ்டே தனிதான். அந்த மாதிரி காவல்துறை நெருக்கடி தருகிற போதெல்லாம் எங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி, அதை நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதே இல்லை. எனது அருமை தோழர்களே, வணிகணியை சார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, இது போன்ற நெருக்கடிகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதற்கு யாரு காரணம், எது காரணம், ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, இந்த டிஸ்கஷனே வேண்டாம். சோஷியல் மீடியாவில் ஏதாவது எழுதுறது அதெல்லாம் கூடவே கூடாது, அதை கடந்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த வேலை முடிஞ்சுதான், இன்னைக்கு முடிஞ்சுது, அடுத்து நாளைக்கு என்ன வேலை? 6ஆம் தேதி சிதம்பரத்துக்கு வாங்க, எல்லாம் அங்க தேர்தல் அங்கீகார வெற்றி விழா. அப்புறம் 8ஆம் தேதியிலிருந்து நான் சுற்றுப்பயணம் போறேன். எதுக்கு? 31ஆம் தேதி தமிழ்நாட்டை அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் மாபெரும் பேரணியை, மக்கள் எழுச்சி பேரணியை நாம் நடத்த இருக்கிறோம். எப்படி சிஏஏ சட்டம் வந்தபோது தேசம் காப்போம் பேரணியை நடத்தினோமோ அதை போல மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. எப்போ? மே 31 திருச்சிராப்பள்ளியில. அதுக்கான ஏற்பாடுகள் இப்பயே செய்யணும். எல்லோரும் நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும். இப்பவே டைலரை பார்த்து அளவு கொடுத்துருங்க. நல்லா ஃபுல் ஹேண்ட், யாரும் ஆஃப் ஹேண்ட் போட்டு வரக்கூடாது, ஃபுல் ஹேண்ட் போட்டு வரணும். முடிஞ்சா சிவப்பு டை கட்டிட்டு வந்துருங்க. டை கட்டுறவங்க டை கட்டுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட்டோட வாங்க. வாய்ப்பு உள்ளவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட் போட்டு வாங்க. ஒரு 10,000 பேர் கோட் சூட்டோட நடக்கட்டும் பேரணியில. ப்ளூ பேண்ட், ப்ளூ கோட்டு, உள்ள வெள்ளை சட்டை, சிவப்பு டை, பார்த்தா அம்பேத்கர் மாதிரி இருக்கணும். அதுக்காக எல்லாம் மீசி எடுத்துட்டு வந்துடாதீங்க. அண்ணா அம்பேத்கர் மாதிரி இருக்கணும்னு சொன்னாருன்ட்டு, அது அம்பேத்கர் ஸ்டைல். நம்ம ஸ்டைல் இப்படிதான், நம்ம ஸ்டைல் இப்படிதான். நம்ம அம்பேத்கருடைய மாணவர்கள் தான், ஆனால் நம்முடைய ஸ்டைல் வேற. எனவே தோழர்களே, 31ஆம் தேதி நாம் நடத்துவது இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்பதற்காக, தேர்தல் பேரம் பேசுவதற்காக அல்ல, கூட்டணியை தீர்மானிப்பதற்காக அல்ல, நம்முடைய சக்தியை காட்டி இத்தனை சீட்டுகள் வேண்டும் என்று கேட்டு பெறுவதற்காக அல்ல. அதை ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் செய்ய மாட்டோம்.
எங்கள் வலிமை எங்களுக்கு தெரியும், எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எது தேவை என்பதும் எங்களுக்கு தெரியும். அப்படியே பிராக்டிக்கலாகவும் எதை எங்களால் சாதிக்க முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு ஆசை எதுவும் இருக்கலாம், நடைமுறை சாத்தியக்கூறுகளை தாண்டி வெறும் கையால் முழம் போட மாட்டோம். வெறும் கையால் முழம் போட மாட்டோம். முழம் போடணும்னா ஒரு துணி வச்சிருந்தா தானே முழம் போட முடியும். இப்போ வெறும் கையால் முழம் போட்டு அழக முடியுமா? விடுதலை சிறுத்தைகள் பிராக்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், நடைமுறை சாத்தியங்களை அடிப்படையாக வைத்து இயங்கக்கூடிய போராளிகள். நடிகர்களை பற்றிலாம் சொன்னாங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனை நடிகர்கள் வந்தாலும், எத்தனை இயக்குனர்கள் வந்தாலும், எத்தனை கதாநாயகிகள் வந்தாலும், எத்தனை தலைவர்கள் வந்தாலும் சிறுத்தைகளின் களம் முற்றிலும் வேறானது. முற்றிலும் வேறானது. இந்த களத்திற்குள் அவர்களால் ஒரு மணி நேரம் தாக்குப்பிடித்து நிற்க முடியாது. கரும்பு வெற்றவன் கரும்பு வெற்ற திறன் உள்ளவனா இருப்பான். கரும்பு கழிக்கிற பெண்கள் அந்த திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. அதை கட்டி போட்டு தலையில் சுமந்துக்கிட்டு வர்றது அந்த வேலையும் சிலரால் செஞ்சிட முடியும். ஆனால் அந்த கருப்பம்பாலை கொண்டு வந்து அந்த உலையில கொப்பரையில் கொட்டி அந்த இடத்த நின்று அந்த கந்தை தூக்கி போட்டு சக்கையை தூக்கி போட்டு வேக வச்சு அந்த பால் சுன்ற வரையில் அங்கே நின்று வேலை செய்கிறான் பாருங்க. அது எல்லாராலையும் முடியாது. அது பதத்துக்கு வரும்போது கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு அப்படியே லேசாக இளமஞ்சள் வரும்போது அந்த அனலையெல்லாம் நிறுத்தி அதை எடுத்து தொட்டியில் ஊற்றுவான். அந்த பணியை ஒருத்தர் 2 பேரால் தான் செய்ய முடியும். அதுபோல விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அந்த களத்திலே நிற்க முடியும். அதுபோன்ற உழைக்களத்தில் நிற்கிற வேலை விடுதலை சிறுத்தைகளின் வேலை. இது ஏசிக்குள்ள உட்கார்ந்துட்டு செய்கிற அரசியல் இல்லை. விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் வீட்டில் ஏசி, இறங்கினா காரில் ஏசி, இறங்கி போனால் ஹோட்டலில் ஏசி, ரூமில் இருந்து வெளியே வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்தால் ரெஸ்டாரண்ட்டில் ஏசி, கொஞ்ச நேரம் அந்த சூரியனில் நின்று கையை காட்டிட்டு திருப்பி போய் ஏசியில் உட்காந்துக்கிறது. அதுவல்ல விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். தாரை தாரையாய் எங்கள் உடலில் இருந்து வேர்வை ரத்தம் சிந்த இந்த களத்திலே பாடுபட்டு இருக்கிறோம். வேர்வை கொட்ட பாடாத்தி இருக்கிறோம். ரத்தம் சிந்த பணியாற்றி இருக்கிறோம். கண்ணீர் சிந்த பணியாற்றி இருக்கிறோம். ஒப்பாரி ஓலங்களுக்கு இடையிலே பணியாற்றி இருக்கிறோம். ஒருபுறம் காவல்துறையின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் சாதி வெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் மதவெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் அதிகார வர்க்கத்தின் ஆளும் சக்திகளின் அரசியல் சக்திகளின் நெருக்கடிகள், ஊடகங்களின் புறக்கணிப்புகள், இவளையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் அவர்களால் யூகிக்க கூட முடியாது. இதை சொன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. நாளைக்கு ஒருத்தன் புதுசாக கட்சி ஆரம்பிச்சா கூட அவன் பேரை மேலே போட்டு என் பேரை பின்னால் போடுவான் ஊடகத்தில். இன்னைக்கு அதுதான் உளவியல், ஊடக உளவியல். நாளைக்கு எனக்கு பின்னால் ஒருத்தன் கட்சியை தொடங்கி அவன் அறிக்கை விட்டால் அவன் அறிக்கையை முதல் பக்கத்திலே போடுவான். எனது அறிக்கையை திருமாவளவன் அறிக்கை விட்டார்னு போடுவான். இல்லைன்னா அந்த பேரும் போட மாட்டான். அவ்வளவு ஈஸியெல்லாம் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார்கள். 25 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம் தாக்கு பிடித்து இந்த களத்திலே நின்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக, மாநில கட்சியாக நிமிர்ந்து நிற்கிறோம். இதை தக்க வைக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த வெற்றியை தொடர வைக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னும் வெற்றி இலக்கை நோக்கி நாம் முன்னேற வேண்டுமா வேண்டாமா? எனது அருமை தோழர்களே, இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது. பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தேவைதான், சகிப்புத்தன்மை என்கிற தேவைதான். அவமானங்களையும் அவமதிப்புகளையும் இழிவுகளையும் தாங்கிக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை மட்டும்தான் நமக்கு தேவை. என்னோடு நீங்கள் அந்த சகிப்புத்தன்மையோடு பயணிப்பீர்களே ஆனால் உங்கள் கனவு நனவாகும். கொள்கை வெல்ல களமாடுவோம். கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்.
என்கிற அரசியலை நம்மால் வென்றெடுக்க முடியும்.